தற்போது பெருந்திட்ட வரைவின்படி ஒரே நேரத்தில் 6000 to 7000 பேர் கியூ காம்ப்ளெக்ஸிலே அமர்ந்து சிறிது சிறிதாக அந்த கியூ காம்ப்ளெக்ஸிலிருந்து தரிசன வழிக்கு செல்வதற்காக உண்டான கட்டமைப்புகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. கீழே யாரும் நடந்து சென்று கியூ வரிசைக்கு செல்லாத அளவிற்கு ஓவர் பிரிட்ஜ் கூட கட்டப்பட்டு வருகின்றது. இந்த பெருந்திட்ட வரைவு பணி முழுமை பெற்றவுடன் பார்த்தால் ஒரே நேரத்தில் 15,000 to 20,000 பக்தர்கள் வந்தால் கூட கியூ வரிசையும் கியூ காம்ப்ளெக்ஸிலும் உட்கார்ந்து அமர தரிசனம் செய்து கொள்ளுகின்ற அளவிற்கு வசதிகள் ஏற்படுத்தப்படும். இன்னொரு 3-4 மாதங்களில் முழு வசதியோடு அந்த திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு தரிசனத்திற்கு வருகின்ற மக்கள் திருப்தியோடு செல்கின்ற ஒரு நிலை ஏற்படும். இதுல ஏழை எளிய மக்கள் என்பதே பிரிவினை இல்லை. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி இது. இதில் பாகுபாடு என்பது ஒன்றுமே இல்லை. படிப்படியாக எங்களுடைய நோக்கமே கட்டணமில்லா தரிசனம் தான் எங்களுடைய நோக்கம். அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதில் வித்தியாசம் பார்க்க வேண்டாம். நான் தான் ஏற்கனவே சொல்லும் போதே சொன்னேன், 20% அளவிற்கு வந்து கொண்டிருந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு 100% தொட்டுவிட்டது. படிப்படியாகத்தான் அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் செய்து தர முடியும். ஆகவே எங்களை உற்சாகப்படுத்துங்கள், ஊக்கப்படுத்துங்கள். இன்னும் வேகமாக பக்தர்களுடைய நலத்தில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். இடைத்தரகர்கள்லாம் யாருமே அலோவ் பண்றது இல்ல. நீங்க சொல்றது யாரை நோக்கி சொல்றீங்கன்னு தெரியுது. அது சம்பந்தமா நாங்க ஒரு சில நடவடிக்கைகள் போகும்போது ஒரு சில இடத்துல போய் அதுக்கு தடைகள் பெற சூழ்நிலை இருக்கு. முடிந்த அளவு நீங்க சொல்ற அந்த இடைத்தரகளை ஒழிக்கிறதுக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுகிறோம். இது மாதிரி கொண்டு வர போறோன்னு அந்த அமைச்சரை பார்க்கும்போது சொன்னாரு. சமீபத்தில் முதலமைச்சர் ஆணையை ஏற்று நானும் எங்கள் துறையுடைய செயலாளரும் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னை விமான நிலையம் வந்தபோது அவரை சந்தித்த போது அவர் சொன்னார், இதுபோல் ரோப்கார் திட்டத்தை கேரள முதலமைச்சர் ரோப்கார் திட்டத்தை செயல்படுத்த இருக்கின்றோம் என்று கேரளா முதலமைச்சர் அன்பிற்குரிய பெரியவர் சொல்லி இருக்கின்றார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய உத்தரவோடு அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழக பக்தர்களுக்கு சபரிமலை செல்கின்ற பக்தர்களுக்கு தங்குகின்ற வசதிக்காக ஒரு இடத்தை கேட்க சொல்லியிருந்தார். அந்த இடத்தையும் அவரிடம் கேட்டிருக்கின்றோம். முறையாக பரிசீலித்து அதற்குண்டான நடவடிக்கை எடுப்பதாக மாண்புமிகு கேரள முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று செவிசாய்த்திருக்கின்றனர். வேண்டாம், அது மீண்டும் நம்மளை பொறுத்தவரை என்னன்னா, இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடக்கூடாது தமிழகம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கை. அவரவர்கள் விரும்புகின்ற வழிபாட்டிலே எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது என்பது மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவு. அவரவர்கள் விரும்புகின்ற மத நம்பிக்கையில் அமைதியான ஒரு சூழல் ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய முதல்வருடைய கொள்கை. ஆகவே அந்த நிகழ்வு கடந்து சென்று விட்டது. மேற்கொண்டு அந்த நிகழ்வில் எந்த விதமான சலசலப்பும் பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்கு அரசும் துறையும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றது. ஒரு சில மதவாத சக்திகள் அதை ஊதி பெரிதுபடுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது கடந்து சென்ற நிகழ்வு. ஆகவே அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், மதத்தால் மொழியால் இனத்தால் மக்களை பிளவுபடுத்தாதீர்கள். அனைவரும் ஒன்றாக செல்வோம், ஒன்றாக கைகோர்த்து நிற்போம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிடர் மாடல் அரசில் வளர்ச்சி பணிகளை நோக்கி போவதற்கு இதுபோன்ற இடையூறுகளை ஏற்படுத்தாதீர்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.